ஹியூமன் போடியமுடன் இணைந்து அசிஸ்ட் கார்ட் ஸ்டார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast. Case 8 பிரியதர்ஷினி மட்டு. எபிசோட் 3 நிறம் மாறும் தீர்ப்புகள். தர்மம் ஜெயிக்கும்னு சொன்னாங்களே, நியாயம் வெல்லும்னு சொன்னாங்களே. ஊரு பேசும் வார்த்தை இது, யாரு கண்ட வாழ்க்கை இது. ஊரு பேசும் வார்த்தை இது, யாரு கண்ட வாழ்க்கை இது. ஆரீராரோ ஆரீராரோ. பணம் அது பத்தும் செய்யும், அது ஏழைகளை வித்து விடும். பொய்யுந்தா சாட்சி சொல்லும், அதில் மெய்யுந்தா சஞ்சு விழும். சந்தோஷ் மேல EPCO 376-302ன்னு 2 செக்ஷன்ல வழக்கு போட்டிருந்தாங்க. EPCO 376 சட்டப்பிரிவு ரேப்புக்கான தண்டனை வழங்குற பிரிவு. EPCO 302 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், கொலைக்கான தண்டனை தர சட்டப்பிரிவு. சந்தோஷ் லேசுப்பட்ட ஆளா? வெள்ளங்கமான ஆளாச்சே. அவன் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு கூசாம சொன்னான். கேஸ நடத்த சொன்னான். அதனால விசாரணை தொடர்ந்து நடந்துச்சு. மொத்தம் 51 சாட்சிகளை விசாரிச்சாங்க. இதுல என்ன கொடுமைனா, பிரியதர்ஷினி வீட்டு வேலைக்காரரை CBI கோர்ட்டுக்கு கொண்டே வரல. ஆனா ஹைதராபாத் லேப்ல டெஸ்ட் பண்ண டாக்டர் GV ராவையும் டாக்டர் லால்ஜியையும் சாட்சிகளா கூப்பிட்டு ட்ரையல் கோர்ட்ல விசாரிச்சாங்க. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் கொலையையோ பாலியல் வல்லுறவையோ யாரும் நேர்ல பார்க்கல. அதனால ஐ விட்னஸ் இல்ல. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான் எல்லாத்தையும் தீர்மானிச்சுது. அதுதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுச்சு. அதனால CBIயோட கோல்மாலுக்கும் இடம் கிடைச்சுது. சந்தோஷ் கொலைகாரங்கிறதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் வராது. ஏன்னா கொலை செஞ்சதுக்கான மோட்டிவ் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. கொலை நடந்த இடத்துல கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவனை பார்த்ததுக்கு சாட்சியும் இருந்துச்சு. இப்படிலாம் இருந்ததுனால ட்ரையல் கோர்ட்ல அவனுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு அதிகமாவே இருந்துச்சு. ஆனா DNA டெஸ்ட்ல CBI திருவிளையாடல நடத்திருச்சு. CBIயோட திருவிளையாடல மீறி சந்தோஷ் தண்டிக்கப்பட்டானா? பிரியதர்ஷினிக்கு நீதி கிடைச்சுதா? அதான முக்கியம். சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் சமம்னு வாயில நல்லா வடை சுடலாம். ஆனா சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானா? சாமானியனுக்கு நீதி லேசில கிடைக்கிறது இல்லையே. எத்தனை கேஸ பாக்குறோம். பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு அதிகாரத்துல இருக்கிறவங்க, அரசியல்வாதிங்க, நடிகருங்க மாதிரியான ஆட்கள் அசால்ட்டா வெளில வந்துறாங்களே. சாமானிய ஆட்களுக்கு நீதி கிடைக்கணும்னா ஏதாவது அதிசயம் நடந்தாத்தான் உண்டு. பிரியதர்ஷினி மட்டும் வழக்க பொறுத்த வரைக்கும் பிரியதர்ஷினியோட அப்பா போராடினார். ஆசை மகளை அநியாயமா இழந்துட்டோமேன்னு இருந்துச்சு அவருக்கு. அத பத்தி நினைச்சாலே துக்கம் தொண்டைய அடைச்சுது. ஆனா அவரு துக்கத்தால துவண்டு போகல. துணிச்சலா நின்னாரு. என்ன ஆனாலும் சரி, 2ல 1 பாத்திரணும்னு மலை மாதிரி நிமிர்ந்து நின்னார். மகளுக்கு நடந்த கொடுமைக்கு நீதி கிடைச்சாதான் தன்னோட வாழ்க்கைக்கே அர்த்தம் கிடைக்கும்னு நம்பினார். 1996ல மகளை இழந்தார் அவரு. இந்த வழக்கோட தீர்ப்பு ட்ரையல் கோர்ட்ல 1999ஆம் வருஷம் டிசம்பர் 3ஆம் தேதி வந்துச்சு. அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் மாதிரி கழிஞ்சுது. அப்பெல்லாம் சந்தோஷ தூக்கு மேடைக்கு அனுப்புற நாள கனவு கண்டுகிட்டே இருப்பார். அவரோட கனவு நனவாச்சா? காணலா போச்சா? தீர்ப்புக்கான பயணம் ரொம்ப நீளம். நீதிக்கான பயணம் ட்ரையல் கோர்ட்ல ஆரம்பிச்சுது. அப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போச்சு. அதோட நின்னுச்சா என்ன? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. அந்த மொத்த பயணமும் நிறைய மேடு பள்ளம் நிறைஞ்சதா இருந்துச்சு. பிரியதர்ஷினிங்கிற அழகான பொண்ண 1996 ஜனவரி 23 அன்னைக்கு குரூரமா பாலியல் வல்லுறவு செஞ்சு கொன்னா சந்தோஷ். முதல்ல டெல்லி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கேஸ் CBI கைக்கு போச்சு. CBI விசாரணையை ஆரம்பிச்சது. சந்தோஷோட அப்பா ஜாயிண்ட் கமிஷனரா இருந்ததுனால அவரோட அதிகாரம் இந்த வழக்க திசை திருப்பிச்சு. 2 வழக்கறிஞர்கள் கோர்ட் வளாகத்துல சந்திச்சுக்கிட்டாலே அவங்க பிரியதர்ஷினி மட்டும் வழக்க பத்தி தான் பேசிப்பாங்க. என்னப்பா பிரியதர்ஷினி கேஸை இவ்வளவு கேர்லெஸ்ஸா நடத்துறாங்க?
டிஎன்ஏ டெஸ்ட்டே முறையா நடத்தலைன்னு சொல்றாங்களே. இப்படியே போனா சந்தோஷம் வெளியே விட்டுருவாங்களா? காசு சார், காசு. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சும்மாவா சொன்னாங்க? வீட்டு வேலைக்காரர் தான் பிரியதர்ஷினியை கடைசியாக உயிரோடு பார்த்தவர். அவரை கோர்ட்டு கண்ணிலேயே சிபிஐ காட்டலையே. இதில் என்னமோ இருக்கு. ஒரு நியாயம் வேண்டாமாப்பா? நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இந்த அநியாயம் நடந்தால் நம்மளால் சும்மா இருக்க முடியுமா என்ன? காலம் கலிகாலம் சார். இப்போ போய் நீதி நியாயம்னு பேசுகிறீங்களே, உங்களை என்னத்த சொல்ல. என்னவோ இந்த கேஸை மீடியா பொலன்னு பொழக்குது. அதனால் நல்லது நடந்தால் உண்டு. இப்படித்தான் வழக்கறிஞர்கள் பேசிக்கிட்டாங்க. போலீஸும் சிபிஐயும் நடத்தின விசாரணையில் ஓட்டை இருந்துச்சு. அதில் குற்றவாளியை தப்ப விட்டுறலாங்கிறது அவங்க எண்ணமா இருந்தது. ஆனால் பொண்ணுக்காக, நீதிக்காக பிரியதர்ஷினியோட அப்பா போராடினாரு. தனி மனுஷனா அவர் சளைக்காம கேஸுக்காக அலைஞ்சாரு. ஒரு ஹியரிங் கூட அவர் மிஸ் பண்ணல. பொறுமையா இருந்தா தண்ணியை கூட கையால் அள்ளலாம். அது பனிக்கட்டி ஆகிற வரைக்கும் பொறுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் பூமி மாதா மாதிரி பொறுமையா, நம்பிக்கையா, உறுதியா இருந்தார். அதே நேரத்தில் சந்தோஷ எப்படியாவது நீதி தேவதையோட கிடுக்கு பிடியிலிருந்து விடுவிச்சிடணும்னு சந்தோஷோட அப்பா ஆசைப்பட்டாரு. சொந்த பையனை காப்பாற்ற முடியலன்னா இவ்வளவு பெரிய பதவியிலிருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனா எது நீதி, எது நியாயம்னுலாம் சந்தோஷோட அப்பா யோசிக்கவே இல்லை. பாசம் கமிஷனரோட கண்ணை மறைச்சிருச்சு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல நீதி தேவதை ஜோரா ஊஞ்சலாடினா. டெல்லியில ஹைகோர்ட்ல பிரியதர்ஷினி மட்டும் வழக்கு விசாரணை நடக்கும். தென்கோடியில கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு கிராமத்து பெரியவர் ஒருத்தர் டிவியில நியூஸை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. மக்களோட உணர்வோட உணர்வா கலந்த கேஸ் ஆயிருச்சு பிரியதர்ஷினி மட்டுவோட கேஸ். அதுக்கு மீடியா முக்கியமான காரணம். அந்த காலகட்டத்தில் தான் சேட்டலைட் சேனல் பூம் ஆச்சு. அதனால இந்த வழக்குக்கு மீடியா வெளிச்சம் அதிகமாக கிடைச்சது. மீடியா மட்டும் இல்லைன்னா இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். வழக்கோட விசாரணை நடந்த ஒவ்வொரு நாளும் செய்திகளில் அதை விவரமா ஒளிபரப்புனாங்க, விவாதிச்சாங்க. சிபிஐ என்ன தப்பு பண்ணதுன்னு சொன்னாங்க. கோர்ட் எப்படியான தீர்ப்பு தரும்னு ஊகங்கள்ல ஜோசியம் மாதிரி சொன்னாங்க. மக்கள் ஒரு சுவாரஸ்யமான வெப்சீரிஸை பார்க்குற மாதிரி இந்த வழக்கு விசாரணையை பார்த்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோர்ட் ரூம் டிராமா. உண்மையை சொன்னா அது கோர்ட்ல நடந்த டிராமா தான். உலகம் ஒரு நாடக மேடை அப்படின்னு வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொன்னாரு. இங்க கோர்ட் ஒரு நாடக மேடையா இருந்துச்சு. நித்தம் நித்தம் ஒரு காட்சி அரங்கேறிச்சு. தினசு தினசா சிபிஐ கதை எழுதுச்சு. இந்தியாவுல மீடியா எப்படி வளர்ந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல நியூஸுக்கு ரேடியோவும் நியூஸ் பேப்பரும் கதின்னு தான் மக்கள் கிடந்தாங்க. ரேடியோவுல அன்னன்னைய நியூஸ சுருக்கமா சொல்லுவாங்க. முன்னாடி நாள் நியூஸ பத்திரிக்கையில விரிவா, கிரிக்கெட் நியூஸ் மாதிரி அடுத்த நாள் விவரமா எழுதுவாங்க. 1959வது வருஷம் செப்டம்பர் மாசத்துல முதல்ல டிவி ஒளிபரப்ப பரிசோதனை முறையில செஞ்சு பார்த்தாங்க. 1965ல தினசரி ஒளிபரப்பு தொடங்குச்சு. 1975ல எஜுகேஷனல் பர்பஸ்க்காக டிவிய பயன்படுத்தினாங்க. ஃபேமிலி பிளானிங் பத்தி பேசினாங்க, ஊரை சுத்தமா வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் விழிப்புணர்வை டிவி வழியா பரப்புனாங்க. நாம் இருவர் நமக்கிருவர், ஒன்று பெற்றால் ஒளிமயம், அதிகம் பெற்றால் அல்லல் மயம், இப்படியெல்லாம் அப்பப்ப ஃபேமிலி பிளானிங் வாசகங்களை கேட்கலாம், பார்க்கலாம். 1976ல விளம்பரங்களை போட ஆரம்பிச்சாங்க. 1982ல தான் கலர் டிவி இந்தியாவுக்கு வந்துச்சு. அது வரைக்கும் கருப்பு வெள்ளை டிவி தான். கலர் டிவி வந்த அப்புறம் டிவியில சீரியல் வர ஆரம்பிச்சுது. இந்த சீரியல்களுக்கு நடுவுல மேகி நூடுல்ஸ் மாதிரியான விளம்பரங்கள் வந்துச்சு. 1988லலாம் இந்திய பாப்புலேஷன்ல 68% பேர் டிவி பார்த்தாங்க. அப்புறம் ராமாயணம், மகாபாரதம்லாம் டிவி சீரியலா வந்துச்சு. புராண படங்கள் பார்த்த கூட்டம் புராண சீரியல் பார்க்க ஆரம்பிச்சுது. என்னமோ ராமரே வந்து அம்பு எஞ்ச மாதிரி டிவி சீரியல் ராமரை வாய திறந்து ஆன்னு வேடிக்கை பார்த்தாங்க. மக்கள் எல்லாம் 1990 வரைக்கும் தூர்தர்ஷன் நியூஸ் தான் பார்த்தாங்க. செவ்வாய்க்கிழமை நாடகத்தெல்லாம் பார்த்தாங்க. 1991ல இந்தியாவோட பொருளாதாரத்துல குளோபலைசேஷன் அறிமுகமாச்சு. அப்புறம் இந்திய மீடியாவில ஒரு பெரிய புரட்சியே நடந்துச்சு. இந்தியா சேட்டலைட் டெக்னாலஜில முன்னேறிச்சு. இன்சாட் மாதிரியான சேட்டலைட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில CNN, ஸ்டார் டிவி மாதிரி ஃபாரின் சேனல்களும், ஜி டிவி, சன் டிவி மாதிரியான தனியார் சேட்டலைட் சேனல்களும் பெருகுச்சு. 1990கள்ல கல்ஃப் வார் நடந்தப்போ CNN, ஸ்டார் டிவி எல்லாம் பாப்புலர் ஆச்சு. ஸ்டார் டிவி, MTV எல்லாம் வந்த அப்புறம் டிவிகளோட விளம்பர வருமானம் பெருக ஆரம்பிச்சுது. அத்தோட இந்தியாவில மக்களோட லைஃப் ஸ்டைலும் மாறுச்சுன்னு தான் சொல்லணும்.
24/7 நியூஸ் சேனல்ஸ் வந்துச்சு, ரியாலிட்டி ஷோஸ் வந்துச்சு, பே வாட்ச் மாதிரியான இங்கிலீஷ் சீரியலை டிவியில பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் சமூகத்திலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ரேப், வயலன்ஸ், கிரைம் அதிகமாச்சு. அதுவும் டெல்லி மாதிரியான பெரிய நகரங்கள்ல குற்றம் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்கு இந்த சேட்டலைட் சேனல்களும் ஒரு காரணம். மீடியாவால கெட்டது நடக்கிறது மாதிரியே சில நல்லதும் நடந்துச்சு. நடந்த நல்லதுல ஒண்ணு பிரியதர்ஷினி கேஸ பொதுமக்கள் கிட்ட எடுத்துட்டு போனது. ஒரு இளம் பெண்ணை அவளோட வீட்டுல போய் ஒருத்தன் பாலியல் வல்லுறவு செஞ்சு கொன்னதால ஒட்டுமொத்த தேசமும் கொதிச்சு கிடந்தது. பிரியதர்ஷினிய சந்தோஷ் பாலியல் வல்லுறவு செஞ்சதையோ அவளை கொன்னதையோ யாரும் பார்க்கலதான். ஆனா பூட்டுன வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல என்ன நடந்துச்சு? பூவை பூட்ஸ் காலால மிதிச்சு நசுக்கின மாதிரி பிரியதர்ஷினிய கொடூரமாவும் குரூரமாவும் பாலியல் வல்லுறவு செஞ்சு ஏன் கொன்னா? இப்படி பல கேள்விகள். உண்மையான பதில் கிடைக்குமா? சந்தேகம்தான். ஏன்னா அது அவங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். பிரியதர்ஷினி வழக்கு இன்னிக்கும் பேசப்பட முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். அது ஒரு கேஸுக்கு எவ்வளவு முக்கியம்னு இந்த கேஸ் புட்டு வச்சது. லா கிளாஸ்ல எல்லாம் இந்த கேஸை பெரிய பாடமா நடத்தினாங்க. அப்புறம் சிபிஐ முக்கியமான சாட்சியங்களை தந்திரமா கையாண்டது. அவசியமான சாட்சிகளை கோர்ட்டுக்கே அழைச்சிட்டு வராதது. இதெல்லாம் இந்த கேஸோட போக்கையை மாத்துச்சு. அரசு அதிகாரமும் காசு பணமும் இருந்தா நம்ம நாட்டுல நீதி தேவதை கூட அவங்கள நெருங்க பயப்படுறா. அந்த நேரத்துல மக்களும் மீடியாவும் தொடர்ந்து கேள்வி கேட்டா நீதியோட வெளிச்சம் சட்டத்தோட இண்டு இடுக்கு சந்து பொந்து வரைக்கும் பாயும். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது நீதி அமைப்புல ரொம்ப முக்கியமானது. பொதுவா ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதை பார்த்த சாட்சிகள் இருப்பாங்க. குற்றவாளியும் ஏதாவது தடயத்தை விட்டுட்டு போயிருப்பான். குற்றம் நடந்த இடத்துக்கு வர போலீஸ் டீம் தடயங்களை தேடி கண்டுபிடிக்கும். அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கும். அது மூலமா ஏதாவது சின்ன துப்பு கிடைச்சா போதும். போலீஸ் அந்த சின்ன துப்ப வச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அந்த கேஸ அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சு மேயறதுக்கான விசாரணைய நடத்துவாங்க. எல்லா சாட்சியங்களையும் சான்றுகளையும் வச்சுக்கிட்டு கோர்ட்ல வழக்க டீல் பண்ணுவாங்க. ஆனா எல்லா வழக்குலையும் இப்படி நேரடியா பார்த்த சாட்சிகள் இருப்பாங்களா என்ன? பார்த்தாலும் கோர்ட் படியேறி சாட்சி சொல்லுவாங்களா என்ன? நமக்கு எதுக்கு வம்புன்னு பல பேர் ஒதுங்கிடுவாங்க. நான் எதுவுமே பார்க்கலன்னு சூடத்தை அணைச்சு பொய் சத்தியம் பண்றவங்களும் இருப்பாங்க. தளபதின்னு சொன்ன உடனே விஜய நினைச்சுக்காதீங்க. இது ரஜினி நடிச்ச தளபதி படம் 1991 வந்துச்சு. அதுல ரஜினிகாந்த் ஒரு ரவுடிய நடு ரோட்ல போட்டு வெட்டி கொல்லுவாரு. ஆனா மம்முட்டிய எதிர்த்து ரஜினிய எதிர்த்து கோர்ட்ல பேச அந்த ஊர்ல யாருக்கும் தைரியம் இருக்காது. சாட்சியே கிடைக்காது. அந்த கொலைய பார்த்த ஒரு சாட்சி கிடைச்சா போதும், ரவுடிங்க கொட்டத்தை அடக்கிரலாம்னு போலீஸ் ஆபீசர் கிட்டி சொல்வாரு. மாவட்ட கலெக்டரான அரவிந்த் சாமியும் ஒரு சாட்சிக்காக அலைவாரு. அப்புறம் கலெக்டரோட அப்பாவே சாட்சி சொல்ல சம்மதிப்பாரு. அதுக்கப்புறம் கொலைகாரன் தன்னோட மனைவியோட மகன்னு தெரிஞ்ச அப்புறம் இல்ல நான் சரியா பார்க்கல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த மாதிரி போலீஸ்ல ஒன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கோர்ட்ல வந்து சொன்னதுக்கு நேர் எதிரா இன்னொன்னு சொல்லிருவாங்க. இத நீதித்துறையில பிறழ் சாட்சின்னு சொல்லுவாங்க. பிரியதர்ஷினி கேஸ்லயும் இப்படி பிறழ் சாட்சியானவங்க இருக்காங்க. போலீஸ் விசாரணையில சந்தோஷ பார்த்ததா சொல்லிட்டு கோர்ட்ல வந்து இல்ல நான் பார்க்கலன்னு சொல்லிருக்காங்க. பிரியதர்ஷினியோட பக்கத்து வீட்டுக்காரர் குப்புசாமியே அப்படி மாத்தி சொன்னவருதான். ஒரு முக்கியமான வழக்குல ஒரு சாட்சி கூண்டு ஏறி சாட்சி சொல்லிட்டா குற்றம் நிரூபிக்கப்படும். அப்படி ஒரு சூழல் இருந்தா அந்த சாட்சிய கோர்ட்டுக்கு கொண்டு வராம இருந்தாலே போதும், கேஸ்ல இருந்து குற்றவாளிய தப்பிக்க வச்சிடலாம். அப்படியே வந்தாலும் அந்த சாட்சிய பொய் சொல்ல வச்சுட்டா போதும், குற்றவாளிய தப்பிக்க வச்சிடலாம். இத நாம எவ்வளவு படத்துல பாத்திருக்கோம். இந்த மாதிரி ஆளுங்க உயிருக்கு பயந்து பொய் சொல்லுவாங்க, காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது காரணம் இருக்கும். நேர்ல பார்த்த சாட்சிகளுக்கே இந்த நிலைமைனா நேரடியான சாட்சியோ ஐ விட்னஸோ இல்லாத வழக்குகள்ல குற்றத்தை எப்படி நிரூபிப்பாங்க? அதுவும் மர்டர், ரேப்புக்கெல்லாம் சாட்சி இருக்குமா? அதுக்குத்தான் இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கை கொடுக்கும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அதோட அடிப்படையிலையும் நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுப்பாங்க. நூல் பிடிச்ச மாதிரி குற்றத்துல தொடங்குற ஒவ்வொரு சம்பவமும் குற்றவாளி வரைக்கும் வந்து அக்யூஸ்ட் தான் குற்றத்தை செஞ்சிருப்பாங்கன்னு நிரூபிக்கணும். ஒரு கண்ணி மிஸ் ஆனாலும்
கேஸ் கோவிந்தா கோவிந்தா தான். இது ஒரு செயின் மாதிரி. ஒவ்வொரு கண்ணியும் ஒழுங்கா இருக்கணும். அப்பதான் செயின் அருந்து போகாம இருக்கும். இந்த மாதிரியான இடங்கள்ல தடயவியல் பரிசோதனை, அதாவது ஃபொரென்சிக்ஸ் மாதிரியான அறிவியல் பூர்வ சோதனைகள் இப்போ வந்துருச்சு. இந்த நவீன தொழில்நுட்பத்தால குற்றவாளிய அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் ஈஸி ஆயிடுச்சு. ஆனா மனுஷன் எல்லா தகுடு தத்தங்களுக்கும் பழகுனவனாச்சே. சிபிஐலையும் கோர்ட்லயும் மனுஷங்க தானே இருக்காங்க. குற்றம் பெருக பெருக குற்றத்தை கண்டுபிடிக்கிற வழிகளும் பெருகுச்சு. அதுக்கேத்த மாதிரி மனுஷங்களோட குறுக்கு புத்தியும் வளர்ந்துச்சு. சந்தோஷ் கொலைகாரனா? அவன் இந்த கொலையை எதுக்காக செஞ்சான்? இப்படி கேள்விகளை கேட்டுங்கன்னா அதுக்கு பதில்களா பல விஷயங்களை சொல்லலாம். சந்தோஷுக்கு பிரியதர்ஷினி மேல அளவுக்கு மீறின ஆசை இருந்துச்சு. ஆனா பிரியதர்ஷினி சந்தோஷ் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்டல. அவனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கா. அதை சந்தோஷால தாங்கிக்க முடியல. எப்படியாவது பிரியதர்ஷினியை அடைஞ்சிடணும்னு துடிச்சிருக்கான். அதுக்காக என்னென்னலாமோ வழிகளை பயன்படுத்தினான். சந்தோஷ் அன்பை காட்டினா, அவ படிஞ்சு போகல. அவனோட அடாவடித்தனத்தை காட்டினா, அவ மிரண்டு போகல. ஆணாதிக்க புத்தியை காட்டினா, அதுக்கும் அசரல. நடு ரோட்ல கார்ல போன பிரியதர்ஷினியை நிப்பாட்டி வம்பு பண்ணா. இதுக்காக போலீஸ்ல பிரியதர்ஷினி புகார் செஞ்சா. இபிகோ 354 பிரிவுல புகாரை பதிவு செஞ்சாங்க. பெண்ணை தகாத முறையில இழிவுபடுத்தினா இந்த பிரிவுல கேஸ் பதிவு பண்ணுவாங்க. ஒரு முறை வீட்டுக்கே வந்து கதவை தட்டி ரவுடித்தனம் பண்ணா. அப்போ அவ திரும்பவும் போலீஸ்ல புகார் பண்ணினா. இப்படி 1995 வருஷத்துல பல தடவை அவகிட்ட அவ ராங்கா நடந்துக்கிட்டான். தொடர்ந்து பின்னால போய் அவளை தன் பக்கம் ஈர்த்திடலாம்னு தப்பு கணக்கு போட்டான். ஆனா அது எல்லாமே பொய்யாயிருச்சு. எதுக்கும் மசியல பிரியதர்ஷினி. இதெல்லாம் சேர்ந்து சந்தோஷுக்கு பிரியதர்ஷினி மேல பயங்கர கோபத்தை உண்டாக்குச்சு. தனக்கு கிடைக்காத பிரியதர்ஷினி வேற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அவனுக்கு அவ மேல வெறுப்பு உண்டாச்சு. நெருப்புக்கு நெய் மாதிரி வெறுப்புக்கு இந்த சம்பவங்கள் காரணமாச்சு. இத கொலைக்கான ஸ்ட்ராங்கான மோட்டிவ்னு சொல்ல முடியும். கொலை பண்ணணுங்கிற வெறிய தூண்டினதுக்கு பல தடவை போலீஸ்ல பிரியதர்ஷினி புகார் பண்ணது காரணமாயிருச்சு. எதுக்காக பிரியதர்ஷினி புகார் பண்ணா? தன்னோட தப்பு என்னன்னு அவனும் யோசிக்கல. அவங்க வீட்லயும் அவனுக்கு எடுத்து சொல்லல. அதனாலதான் தன்னோட தப்பை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மறுபடி தப்பு பண்ணிட்டே போனான் சந்தோஷ். அது கொலையில கொண்டு போய் விட்டுச்சு. கொலைக்கான மோட்டிவ் ஸ்ட்ராங் தானே. அடுத்து கொலை நடந்த அன்னைக்கு, கொலை நடந்த சமயத்துல சந்தோஷ பிரியதர்ஷினி வீட்டு பக்கம் பார்த்திருக்காங்க. கொலை நடந்த அன்னைக்கு காலையில சந்தோஷ பிரியதர்ஷினியோட லா காலேஜ் கேம்பஸ்ல வச்சு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஹெட் கான்ஸ்டபிள் ராஜேந்தர் சிங் பார்த்திருக்காரு. 1994 லா படிச்சு முடிச்ச சந்தோஷுக்கு பிரியதர்ஷினி படிக்கிற காலேஜில் வேற என்ன வேலை? அது போக அவன் தொடர்ந்து பிரியதர்ஷினியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். அதனால கொலை நடந்த அன்னைக்கும் அவன் பிரியதர்ஷினி பின்னாலேயே தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அடுத்த முக்கியமான விஷயம் அவனோட ஹெல்மெட். அதுல இருந்த அந்த கண்ணாடி பகுதி வைசர், அது கொலைக்கு முன்னால நல்லா இருந்துச்சு. கொலை சம்பவத்துக்கு அப்புறம் உடைஞ்சு போச்சு. ஹெல்மெட்ல ரத்தக்கரை இருந்துச்சு. பிரியதர்ஷினி கொலையாகி கிடந்த இடத்துல கண்ணாடி சிதறல்கள் கிடந்துச்சு. அவளோட பெட்ரூம்ல இருந்த கிரீட்டிங் கார்டுல சந்தோஷோட கையெழுத்து இருந்துச்சு. இந்த கொலை சம்பவம் நடந்த அன்னைக்கு சந்தோஷ் அவனோட இந்தியன் லா இன்ஸ்டிடியூட் கிளாஸுக்கு வழக்கத்தை விட லேட்டா தான் போயிருக்கான். பிரியதர்ஷினி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டதுக்கு வெளிப்படையான சான்று இல்லைன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொன்னாங்க. ஆனா அவ உடம்புல இருந்த காயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அவ பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அந்த காயங்கள் சொல்லுச்சு. சந்தோஷ கைது செஞ்சப்போ அவங்கிட்ட பறிமுதல் செஞ்ச ஹெல்மெட் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்தது. அதை வச்சுதான் பிரியதர்ஷினிய சந்தோஷ் அடிச்சு கொன்னிருக்கான். இப்படி ஒவ்வொரு விஷயமும் சந்தோஷ் பிரியதர்ஷினிய பாலியல் வல்லுறவு செஞ்சு கொன்னிருக்கலாங்கிறத நிரூபிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வருது தானே. ஆனா தெரிஞ்ச கணக்கையே தப்பா போட்டு வச்சது சிபிஐ. அதனால ட்ரையல் கோர்ட்ல ஜட்ஜ் ஜிபி தரேஜா 1999 வருஷம் டிசம்பர் 3 கொடுத்த தீர்ப்பு நீதித்துறை மீது சாமானியர்களுக்கு இருந்த நம்பிக்கையை சுத்தமா தொடச்சி எரிஞ்சிச்சு. நீதிபதி தன்னோட தீர்ப்புல சிபிஐ இந்த கேஸை ரொம்ப மோசமா கையாண்டதா சொன்னாரு. முக்கியமான தடயங்களை சேதாரம் செஞ்சிட்டாங்கன்னு, முக்கியமான சாட்சிகளை கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரலன்னு சொன்னாரு. பாலியல் வல்லுறவை பொறுத்த வரைக்கும் தடயங்களை குற்றவாளிக்கு சாதகமா சிபிஐ மாத்துச்சு. கொலையை பொறுத்த வரைக்கும் சாட்சிகளை கோர்ட்டுக்கு கொண்டு வரல அப்படின்னு ட்ரையல் கோர்ட் தீர்ப்பு சொல்லுச்சு. எனக்கு நல்லா தெரியுது குற்றவாளி சந்தோஷ் தான்.
ஆனா அது சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில நிரூபிக்க சிபிஐ தவறிடுச்சு. அதனால சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்கு கொடுத்து சந்தோஷ விடுதலை செய்யறேன் அப்படின்னார் ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ் ஜிபி தரேஜா. சந்தோஷோட அப்பா சீனியர் போலீஸ் ஆபீசரா இருந்ததால இந்த கேஸ்ல போலீஸ் சரியா செயல்படலன்னு தீர்ப்புல இருந்துச்சு. சிபிஐ மேல பழிய போட்டு தப்பிச்சிருச்சு கோர்ட். ஒரு பொண்ணை பாலியல் வல்லுறவு செஞ்சு ஒருத்தன் கொன்னு இருக்கான். ஆனா அதை சரியா நிரூபிக்க முடியல சிபிஐயாலங்கிறது சிபிஐ மேல இருந்த மக்கள் நம்பிக்கையை சிதைச்சுது. சிபிஐ அந்த களங்கத்தை துடைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. இந்த தீர்ப்பு வந்த உடனே பொதுமக்கள் கிட்ட இருந்து பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பிச்சு. என்னையா நாடுது? நியாயம் செத்துருச்சியா? நியாயம் செத்துருச்சு. ஒரு பொண்ணை கொன்ன பாவி நடுத்தருல தைரியமா சுத்துறா. ஜாலியா சுதந்திரமா ஒரு தப்பும் பண்ணாத மாதிரி கைவீசி நடக்கிறான். நீதி தேவதை கண்ணை திறந்து பார்க்க மாட்டாளா? என்ன தேசமோ இது, என்ன தேசமோ, இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ அப்படின்னு பாடாத குறையா மக்கள் அங்கலாய்ச்சாங்க. சிபிஐயையும் நீதித்துறையையும் மக்களோட சேர்ந்து மீடியா கேள்வி மேல கேள்வி கேட்டுச்சு. சிபிஐ திக்குமுக்காடி போச்சு. அந்த அளவுக்கு மீடியா பவர்ஃபுல்லா இந்த கேஸ்ல இறங்குச்சு. பிரியதர்ஷினி மட்டு கொலையான 1996ல காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. அப்புறம் நடந்த எலெக்ஷன்ல அதிக இடங்கள்ல பாஜக ஜெயிச்சுது. தனி மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனாலும் பாஜக ஆட்சி அமைச்சுது. வாஜ்பாய் பிரதமரானாரு. அத்வானி உள்துறை அமைச்சரானாரு. அந்த சமயத்துலதான் பிரியதர்ஷினி மட்டு வழக்குல தீர்ப்பு வந்துச்சு. இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் சிபிஐ அதை ஒழுங்கா நடத்தலன்னு, விசாரணை, சான்றுகள், சாட்சியங்கள் எல்லாத்தையுமே குற்றவாளிக்கு சாதகமா வளைச்சிருச்சுன்னு மீடியாவில பேச்சு உலவுச்சு. மீடியா வாய மூட முடியுமா? அந்த பேச்சு மக்கள் கிட்ட போச்சு. அது பார்லிமெண்ட் வரைக்கும் போச்சு. வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்த வசுந்தரா ராஜே இந்த வழக்குல உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. சீக்கிரமே டெல்லி ஹைகோர்ட்ல அப்பீல் செய்வோம்னு சொன்னாங்க. இந்த கேஸ் தொடர்பா மீடியாவில வந்த விஷயங்களையும் கணக்குல எடுத்துக்குவோம் நாங்க. ஒரு பொண்ணு கொடூரமா கொல்லப்பட்டா. அதுக்கான நீதிய ஒரு பெண் அமைச்சர் வசுந்தரா ராஜே பெற்று தருவாங்கன்னு நம்ப வேண்டிய நிலைமையில மக்கள் இருந்தாங்க. சட்டம் ஒரு இருட்டறைன்னு அண்ணா சொன்னாரு. அந்த இருட்டறையில இருந்துதான் நீதிங்கிற வெளிச்சத்தையும் பெற வேண்டியிருந்துச்சு. பொண்ணுக்கு எதிரா நடந்த கொடூரத்துக்கு உரிய நீதி கிடைக்கலனா தாய் நாடுன்னு சொல்றதுக்கு என்னதான் அர்த்தம் இருக்கு அப்படின்னு சாமானியர்கள் கூட கேட்டாங்க. பாலியல் வழக்குகள்ல பெண்களுக்கு நீதி கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. வழக்கை இழுன்னு இழுப்பாங்க. சாட்சிகள் பிறழ் சாட்சியா ஆயிருவாங்க. பணம் புகுந்து விளையாடும். இதையெல்லாம் மீறி சந்தேகத்துக்கு இடம் இல்லாத வகையில குற்றத்தை நிரூபிக்கணும். அப்படி இல்லனா சந்தேகத்தின் பலன் குற்றவாளிக்கு போயிரும். இந்த உத்திய ரொம்ப சாதுரியமா பயன்படுத்தியிருக்காரு சந்தோஷோட அப்பா. ஆனா மக்களும் மீடியாவும் முழிச்சுக்கிட்டதுனால இந்த வழக்கு பார்லிமெண்ட் வரைக்கும் கவனிக்கப்பட்டுச்சு. அதனால சிபிஐ 2000 February 29 டெல்லி ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணாங்க. ஆனா கோர்ட் அத விசாரணைக்கு எடுத்துக்கவே இல்ல. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடந்துச்சு. இந்த வழக்கோட தீர்ப்புல விடுதலையான சந்தோஷ் 2003 வருஷம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு ஒரு பொன் குழந்தையும் பிறந்துச்சு. நாளும் பொழுதும் ஓடுச்சு. ஆனா பிரியதர்ஷினி மட்டுவோட அப்பா சமன்லால் மட்டு எப்படியாவது பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு நினைச்சாரு. அவரு மீடியாவை நாடினாரு. தொடர்ந்து மீடியால பேசினாரு. ஏதாவது ஒரு பேட்டி, இந்த கேஸ் பத்தி நியூஸ், இப்படி தொடர்ந்து போராடினாரு. பிரியதர்ஷினி மட்டு வழக்க பத்தி சேனல்கள்ல புலனாய்வு செஞ்சு நியூஸ் ஸ்டோரிகளை ஒளிபரப்புனாங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு சட்டம் எப்படி வளைஞ்சு கொடுக்குது, சிபிஐ மாதிரியான அமைப்புகளை அவங்க எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சது மீடியா. இவ்வளவு பண்ணியும் டெல்லி ஹைகோர்ட் இந்த கேஸ விசாரணைக்கே எடுக்கல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 1995 நடந்த ஜெசிகா லால் கொலை வழக்கு மேல மீடியாவோட வெளிச்சம் பட்டுச்சு. மாடல் அழகி ஜெசிகா லால மனு சர்மாங்கிறவன் பார்ல வச்சு சுட்டு கொன்னான். அவன் ஒரு அரசியல்வாதியோட பையன். ஜெசிகா லால ஏன் சுட்டு கொன்னான் தெரியுமா? பார அடைக்கிற நேரத்துல வந்து மனு சர்மா குடிக்க சரக்கு கேட்டிருக்கான். டைம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் தர முடியாதேன்னு சொல்லியிருக்கா ஜெசிகா லால். உடனே ராம்கோபால் வர்மா சினிமாவில வர மாதிரி, நம்ம கார்த்திக் சுப்புராஜ் சினிமாவில வர மாதிரி துப்பாக்கியை எடுத்து பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டு கொன்னுட்டு போயிட்டே இருந்தான். அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி திமிரும் கொழுப்பும் வரத்துக்கு ஒரு வகையில நம்ம சினிமாவும் காரணம்தான். என்ன கொடுமைனா, இந்த வழக்குல
பல சாட்சிகள் பிறழ் சாட்சிகளா மாறினாங்க. கோர்ட் குற்றம் சாட்டப்பட்ட மனு சர்மா உள்ளிட்ட 9 பேரை விடுதலை பண்ணிருச்சு. இது 2006 மார்ச்ல நடந்துச்சு. இந்த தீர்ப்பை எதிர்த்து மக்கள் கொதிச்செழுந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. இது மீடியாவுல வந்துச்சு. இத பார்த்த பிரியதர்ஷினி மட்டுவோட அப்பா சமன்லால் மட்டுவுக்கு நம்பிக்கை வந்துச்சு. நகராம கிடக்கிற தர்ம சக்கரத்தை சுத்த வெச்சிரலாம்னு நம்பினாரு. மீடியா உதவியோட ஜஸ்டிஸ் ஃபார் பிரியதர்ஷினிங்கிற பேர்ல ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. சிபிஐக்கு லெட்டர் மேல லெட்டர் போட்டாங்க, RTI ஃபைல் பண்ணாங்க. ஆதித்ய ராஜ் கவுல்ங்கிற டெலிவிஷன் ஜேர்னலிஸ்ட் வழக்க மறுபடியும் விசாரிக்க சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஆன்லைன் பெட்டிஷன் போட்டாரு. அதுல பல பேரோட கையெழுத்தையும் வாங்கி சேர்த்து அனுப்புனாரு. அவரு பிரியதர்ஷினியோட சொந்தக்காரர் கூட இல்ல, ஒரு ஆக்டிவிஸ்ட் கூட இல்ல. அப்புறம் ஏன் அவர் ஆன்லைன் பெட்டிஷன் போட்டாரு? அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு. ஆதித்யராஜ் கவுலுக்கு 14 வயசு இருக்கும்போது அவரோட சிஸ்டர் சுனிதா கவுல் கஞ்சு குட்காவ்ல மர்மமான முறையில இறந்து போனாங்க. அவங்க உடம்புல ரத்த கீறல்கள் இருந்துச்சு. அவங்களோட மரணம் கொலையா இருந்திருக்கலாம். அத நினைக்கிறப்பெல்லாம் ஆதித்யராஜ் கவுலுக்கு மனசு சங்கடமா இருக்கும். அப்போ அவர் மைனருங்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. அதனால அவரு இப்ப பிரியதர்ஷினி வழக்குல நீதி கிடைக்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரு. அந்த வருஷம் பிரியதர்ஷினியோட பிறந்த நாளான ஜூலை 23 அன்னைக்கு ஒரு மெழுகுவர்த்தி பேரணி நடத்தினாரு. ஹிந்தி நடிகர் அனுபம் கேர் அதுல கலந்துக்கிட்டாரு. ஆதித்யராஜ் கவுல் கலந்துக்கிட்டாரு. அது போக வேற சில மீடியாக்காரங்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் மீடியாவுல பிரபலமாச்சு. அதனால டெல்லி ஹைகோர்ட் பிரியதர்ஷினி மட்டு வழக்க ஃபாஸ்ட் ட்ராக்ல விசாரிக்க வேண்டிய நிலைமை உருவாச்சு. மக்களும் மீடியாவும் சேர்ந்து போராடினா பாதிக்கப்பட்ட யாருக்கு வேணும்னாலும் நீதி கிடைக்கும். அதுக்கு உதாரணம்தான் பிரியதர்ஷினி மட்டு வழக்கு. ஊர் கூடி தேர் இழுத்தா வந்து சேரும். அதே மாதிரி பிரியதர்ஷினி மட்டு வழக்குல நீதி கிடைக்கிறதுக்காக மக்கள், மீடியா, பிரியதர்ஷினியோட குடும்பம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒத்துமையா போராடினாங்க. அதுக்கு நல்ல பலன் கிடைச்சது. 2006 அக்டோபர் 30 டெல்லி ஹைகோர்ட் பிரியதர்ஷினி மட்டுவ பாலியல் வல்லுறவு செஞ்சு கொன்னது சந்தோஷ்குமார் சிங் தாங்கிற முடிவுக்கு வந்துச்சு. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம குற்றம் நிரூபிக்கப்பட்டதா சொல்லுச்சு. ட்ரையல் கோர்ட் முறையற்ற வகையில குற்றவாளிய விடுதலை செஞ்சதா சொல்லுச்சு. ட்ரையல் கோர்ட்டோட தீர்ப்பு ஹைகோர்ட்டுக்கு அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுச்சு. கடைசியா டெல்லி ஹைகோர்ட் EPCO 302, EPCO 376 பிரிவுகள்ல சந்தோஷுக்கு மரண தண்டனை விதிச்சு தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்த தீர்ப்பு வந்த உடனே பிரியதர்ஷினி மட்டுவ சேர்ந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீதி ஜெயிச்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா சந்தோஷ். அங்க 2010 அக்டோபர் 6 அன்னைக்கு சந்தோஷோட மரண தண்டனைய ஆயுள் தண்டனையா குறைச்சு தீர்ப்பு வந்துச்சு. அவன் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு சுப்ரீம் கோர்ட். அவனை உயிரோட விட்டது தப்புன்னு சொல்றவங்க இருக்காங்க. என்னதான் தப்பு பண்ணாலும் அவனுக்கும் திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க. நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேணா பேசுமே. ஒண்ணு மட்டும் சொல்லணும், ஆம்பளை பையனை பெத்தவங்க பையனை பொறுப்பா நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கணும். பொண்ணுங்களை மதிக்க சொல்லி தரணும். பொண்ணு நோன்னு சொன்னா அதுக்கு நோன்னு தான் அர்த்தம் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்லி தரணும். இதெல்லாம் பண்ணாதான் இன்னொரு பிரியதர்ஷினி மட்டு கேஸ் நம்ம நாட்டுல நடக்காம இருக்கும். இன்னொரு கேஸோட அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம். ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by Assist Card Star Insurance Companies. Get comprehensive travel protection and medical assistance, so you're not only covered but cared for. One-stop solution for everything travel. Travel safe. Travel with Assist Card. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Veera. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium.
This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.